நண்பர்களே, அன்பு வணக்கங்கள். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, இன்பமாக, அமைதியாக, நிம்மதியாக வாழ்வதற்கு தான் இறைவன் நமக்கு பிறப்பை தந்திருக்கிறார். ஒரு அற்புதமான வாழ்க்கையும் தந்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்வதில் ஆர்வமோ அக்கறையோ காட்டாமல் வாழ்ந்து வருவது என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயம். அமைதியாக, நிம்மதியாக, ஆனந்தமாக வாழ்வது உங்கள் எல்லோருக்குமே எளிதான ஒன்று, மிக சுலபமான ஒன்று. ஆனால் இவ்வாறெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாம் ஏன் உங்களிடம் வருகிறது? இதெல்லாம் வரிசை கட்டிக்கொண்டு வந்து உங்களிடையே கட்டிப்பிடித்துக் கொள்வது எதனால்? சிறிதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? சிந்தித்து பார்த்திருந்தால் ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையும் நீங்கள் வீணாக கழிக்க மாட்டீர்கள். அப்போ இதெல்லாம் வருவது எதனால்? துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், கவலைகள், குழப்பங்கள் எதனால் வருகிறது? உங்களிடையே அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் போதுதான் இவையெல்லாம் வருகிறது. உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய வேதனைக்கு காரணம் உங்களுடைய எதிர்பார்ப்பு. அளவுக்கு மீறி எதிர்பார்க்கும் போது அது ஏமாற்றங்களாய் மாறுகிறது. அந்த ஏமாற்றங்களே மன வேதனைகளாக மாறுகிறது. இப்ப மன போராட்டம் ஏற்படுகிறது. நாம் மன உளைச்சலை, ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடியது என்று அதிகமான மனிதர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கிறேன் ஏன் யார் ஒருவர் சொல்கிறார்களோ, அந்த டென்ஷனுடைய பெரிய உருவம் தான் ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் வந்துவிட்டால் மனிதனுடைய உடலும் கெடும், மனமும் கெடும், ஆயுளும் குறைந்து போகும். அப்போ இந்த மன போராட்டங்கள் ஏற்படுவதால் தான் இந்த மன உளைச்சலானது வருகிறது. மன போராட்டம் என்பது என்ன? ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறோம், அதை செய்யலாமா வேண்டாமா, அதை செய்யலாமா வேண்டாமா என்று நினைத்து நினைத்து குழம்பி போவதுதான் மன போராட்டம். அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி, தீய செயலாக இருந்தாலும் சரி, இதை செய்யலாமா வேண்டாமா என்று பல மணி நேரம் யோசனை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பார். அந்த யோசனையின் விளைவாக, சிந்தனையின் விளைவாக ஏற்படுவதுதான் மன போராட்டங்கள், மன பாதிப்புகள். இதை அழகாக மனோவியல் அலசி பார்த்த ஒரு அற்புதமான ஒரு காவியம் பகவத்கீதை. மகாபாரதத்திலே குருஷேத்திர போரிலே 2 பெரும் படைகள் எதிரெதிராக போருக்கு தயாராக நிற்கிறது. அர்ஜுனனுக்கு தெரியும், நாம் போரிட்டால் நாம் தான் வெற்றி பெற போகிறோமே தவிர எதிராளி வெற்றி பெற போவதில்லை என்பது மிக நன்றாக, தெளிவாக, திடமாக தெரியும். ஆனால் எதிரணியிலே நிற்பவர்கள் எல்லாம் நம்முடைய உறவினர்கள், ரத்த சம்பந்தங்கள், நம்முடைய குருமார்கள்.
நம்முடைய ஆச்சாரியார்கள், நம் நாட்டு வீரர்கள், இவர்கள் எல்லாம் போரிட்டு சாகடித்துதான் இந்த போரில் வெற்றி பெற வேண்டுமா? இப்படி வெற்றி பெற்று அந்த நாட்டை நாம் அடைய வேண்டுமா? இது எவ்வளவு பெரிய மகா பாவம். போரிடலாமா வேண்டாமா? போரிடாமல் பின்வாங்கி விடலாமா என்று அவன் பெரிய மன போராட்டத்திற்கு உள்ளாகிறான். அவன் தன்னுடைய வில்லை கீழே போட்டு விடுகிறான். பகவான் கிருஷ்ணர் அவர்கள், உனக்கு என்ன பிரச்சனை முதலில் சொல். எதிரில் இருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய ரத்தம், என்னுடைய குருமார்கள், என்னுடைய ஆச்சாரியார்கள். அவர்களை எல்லாம் சாகடிக்க வேண்டும் என்பதற்கு என்னுடைய மனம் தயங்குகிறது, வேதனைப்படுகிறது. இது சரிதானா? பகவான் சொல்கிறார், போர் முனை வரை வந்துவிட்டோம். போரில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஒன்று ஒரே தீர்மானத்தை எடும். தீர்மானத்தை எடுத்த பின்பு தயக்கம் காட்டுவதில் இருக்கக்கூடாது. அவர்கள் செய்த அநியாயங்களை எல்லாம் சிறிது நினைத்துப்பார். ஒரே தீர்மானம். போரிடலாமா வேண்டாமா? நீ எப்போது தீர்மானத்தை ஒரே தீர்மானமாக நீ முடிவு செய்கிறாயோ அப்போதுதான் உன்னுடைய மன உளைச்சல், மன போராட்டம் உன்னை விட்டு விலகும், மனதில் அமைதி கிடைக்கும். இது கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால், அந்த காவியம் படைத்தது அவர்களுக்காக என்று நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரு பெரிய முட்டாள்தனமான ஒரு மனோபாவம் உங்களுக்கு இருக்கிறது என்றார். உலக மக்களுக்கு மனவியலில் ஏற்படுகின்ற அந்த செயல்முறைகளை எல்லாம் தத்துரூபமாக அதை வடித்தான் பார். அங்கேதான் மிக விசித்திரமான வியக்கத்தக்க ஒரு ஆற்றல் இருப்பதை நாம் காண முடியும். அப்போ நீங்கள் இதை செய்யலாமா, அதை வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா என்ற மன போராட்டத்திலே, மனக்குழப்பத்திலே இருக்கும் போதுதான் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகிறது. இந்த டென்ஷன் அதிகமாக மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. இந்த மன உளைச்சல் ஏற்பட்டால் என்னென்ன பாதிப்புகள் வரும் தெரியுமா? எதற்கெடுத்தாலும் எரிச்சல் படுவீர்கள், காரணமே இல்லாமல் கோபப்படுவீர்கள், எரிந்து எரிந்து விழுவீர்கள் எல்லோரும் மேலையும். மனநிலையானது இந்த நிமிடம் இருப்பது போல அடுத்த நிமிடம் இருப்பது தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கும். முன்பின் யோசிக்காமலே எதையாவது ஒன்றை செய்து விடுவது, கவனக்குறைவாக நடந்து கொள்வது, எப்போதும் குழப்பமாகவே இருந்து கொண்டிருப்பது, நிதானத்தை இழந்து நினைவை இழந்து வீதியில் செல்லும் போது விபத்தில் மாட்டிக்கொள்வது, எப்ப பார்த்தாலும் உடல் ஒரு சோர்வாகவே இருந்து கொண்டிருப்பது, இனம் புரியாத ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும், உறக்கமே இல்லாமல் இருப்பது, தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவது, அடிக்கடி தலைவலியை உடல் வலி வருவது, கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, போதைக்கு அடிமையாகி விடுவது. இதெல்லாம் எதனால் வருகிறது என்றால் மன உளைச்சலால், ஸ்ட்ரெஸ்ஸால் வருகின்ற பாதிப்புகள், விளைவுகள் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, இதில் ஏதோ 1, 2, 3 இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ மன உளைச்சல் தரும் போராட்டங்களை எப்படி ஏற்படுகிறது என்றால் 3 விதங்களில் மனவியல் நிபுணர்கள் கணிக்கிறார்கள். 2 விஷயங்கள் இருக்கிறது என்றால் ஒன்றை தேர்ந்தெடுப்பதில் உங்களுக்கு குழப்பம் இருக்கிறது.
அதனால் உங்களுக்கு மன போராட்டம் ஏற்படுகிறது. இரண்டுமே எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் எதையாவது ஒன்றை நான் தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும் என்று விருப்பம் இல்லாமல் எதையாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதனால் அவதிப்படுவது. ஒரே விஷயத்தில் ஒரே செயலில் விருப்பாகவும் இருக்கிறது, வெறுப்பாகவும் இருக்கிறது. நான் என்ன செய்வது என்று குழப்பத்தில் இருப்பது. இந்த 3 நிலைகள் தான் உங்களுக்கு மன போராட்டங்கள் ஏற்படுகிறது. இந்த மன போராட்டங்களே உங்களுக்கு மன உளைச்சலை தருகிறது. அப்ப இந்த மன உளைச்சலை, மன போராட்டங்களை எப்படி சரி செய்து கொள்வது? மிக எளிமையான வழி. இதற்கு மருத்துவம் உங்களுக்கு தீர்வை தராது. உங்கள் மனம் எப்போது சரியில்லாமல் போகிறதோ அப்போதுதான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மனதை எப்படி கையாள்வது, மனதை எப்படி செயல்படுத்துவது, மனதை எப்படி தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருவது, தான் சொல்வதை எல்லாம் மனம் கேட்கும்படி எப்படி செய்வது, இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு டென்ஷன் என்பது இருக்காது, மன போராட்டங்கள் என்பது இருக்காது, மன உளைச்சல் என்ற நோய் உங்களுக்கு வராது. இதற்கு போய் என்னுடைய மனம் சரியில்லையே என்று மருத்துவரிடம் காட்டினால் உங்கள் மனதை அவர் எப்படி சரி செய்வார்? ஏதோ ஒரு மருந்தை மறக்க செய்கின்ற, உணர்வுகளை மறக்கடிக்க செய்கின்ற மருந்தை தருவார்கள். அது முடிந்த பிற்பாடு மறுபடியும் வந்துவிடும். ஆக எதை செய்வதாக இருந்தாலும் ஒரே தீர்மானத்தை எடுங்கள். தீர்மானம் எடுத்த பின் அதை பற்றி சிந்திக்காதீர்கள். இது ஒன்று. மனம் அமைதியான நிலையில் இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக, இன்பமாக இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். அப்போ மனதை அமைதிப்படுத்த தியானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தியானத்தை விட ஒரு சரியான மருந்து உலகில் கிடையாது. வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்றது உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து தியானம் என்று கூறினார். இந்த தியானம் உங்கள் உடலில் இருக்கின்ற எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்திவிடும். உங்களுடைய மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். மனதை நீங்கள் கையாள முடியும். தியானம் கற்றுக்கொண்டு தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் டென்ஷன் வராது, மன போராட்டங்கள் வராது, மன குழப்பங்கள் வராது, மன கவலைகள் வராது, மன வேதனைகள் வராது. வாழ்க்கை சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, அமைதியாக வாழ முடியும் என்பதில் துளி அளவு உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. இருக்கின்ற நல்ல ஒரு வழியை, மருந்தை விட்டுவிட்டு மருத்துவரிடம் சென்று போய் உங்கள் உடலை கெடுத்துக் கொண்டு கூடிய விரைவில் நீங்கள் மரணத்தை எதிர்நோக்குகிறீர்களே, இது நியாயமா? மனிதனுடைய மனம் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். மனதை முதலில் மாற்றிவிடுங்கள். மனதை மாற்றுவதற்கு நீங்கள் மனமே நீ மாறிவிடு என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக, இன்பமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், தெளிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.